ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு 2024-25 ஒரு வருட காலங்களுக்கு குரு பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இதை போன்று ஒரு பலன் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வயது இதை பொறுத்து மாறுபட்டு நடக்கும். பலன் நடக்கும், மாறுபட்டு நடக்கும், அவ்வளோதான். ஆனால் பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். குரு பகவான் கிரகங்களில் மிக சுப கிரகம் குரு பகவான். மிக மிக முழு சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க, தான் மிக மிகன்னு சொல்கிறோம். அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருந்தார், 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 12ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்களுக்கு எதை போன்று ஒரு பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக சுபகிரகமான குரு பகவான் நல்ல பலன்களை தருவார், அதீத நன்மைகளை தருவார் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் திருமணம்னு சொல்லிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சுப காரியங்கள் நடக்கிறதா இருந்தாலும் குரு பலன் இருக்குதா, குரு நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கிரகங்கள் அனைத்தும் அவர்களுக்கே உரித்த காரகங்கள், குணங்கள், பொருள், உணவுகள், உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரித்து வச்சுருக்குறாங்க. அந்த வகையில் குரு கௌரவம், பெரும் பணம், குழந்தைகள், இப்படி நிறையா விஷயத்தை குறித்து வச்சிருக்கார். நல்ல மகிழ்ச்சியை, குணாதிசயங்களை, எல்லோருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த சிந்தனையை, எண்ணத்தை கொண்டவர் குரு பகவான். ஆனாலும் கிரகங்களில் 2 அணிகளாக பிரித்து வச்சுருக்காங்க, குருவணி, சுக்கிரவணின்னு சொல்லிட்டு. நீங்கள் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் சுக்கிர அணியில் வரீங்க. அப்போ அணி மாறிய ஒருவருக்கு குரு பகவான் எப்படி பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதியாக வராரு. அவரே தொழில் ஸ்தான கர்மாதிபதி, கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியான விஷயத்துக்கும் வரார். அப்போ 2 வலுவான அமைப்பு, வாழ்க்கை துணைக்கும் நண்பர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் இந்த சமுதாயத்தின் அங்கீகாரத்திற்கும் உள்ள விஷயமாகவும், தொழில், ஜீவனம், கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடத்திற்கும் அதிபதியாக அவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து பலன் செய்ய போகிறார். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் சிறப்பு பெறும். சிறப்பு பெறும்னா என்ன, வளர்ச்சி வரும், அதனால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய ராசியை, மிதுன ராசிக்கு எந்தெந்த ராசியை அவர் தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அனைத்து கிரகங்களுக்கும் பார்வைகள் உண்டு. குருவுக்கு ஸ்பெஷல் பார்வையாக 5, 9 சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7வது பார்வை, 7ஆம் பார்வை உண்டு. அப்போ குரு பகவானுக்கு 5, 7, 9 என்ற 3 பார்வைகள் இருக்குது. சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும், 8ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். இப்படி பார்க்கக்கூடிய இடங்கள் சிறப்பு பெறும். இதுதான் பலன். இதை கொண்டு தான் பலன் சொல்கிறோம். அப்போ 4ஆம் இடத்தின் காரகங்கள், 6ஆம் இடத்தின் காரகங்கள், 8ஆம் இடத்தின் காரகங்கள்லாம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே 11ஆம் இடத்தில் இருந்த குரு உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்துருப்பார். அந்த மேன்மை கூட கசப்பு மிகுந்ததாக தான் இருக்கும். ஏன்னா அணி மாறிய ராசிக்காரங்க இல்லையா நீங்கள். குரு அவருடைய நட்பு கிரகமான செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்கார். அது உங்களுக்கு 11ஆம் இடமாக வருது. அப்போ பெரிய சச்சரவுகளுக்கிடையே ஒரு மேன்மையை கொடுத்துருப்பார். அந்த மேன்மையை பெறுவதற்கு, ஒரு லாபத்தை பெறுறதுக்கு, லாபம் கிடைக்கிறதுக்கு பெருசாக போராடி இருக்கணும். அந்த போராட்டம் பெருசாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த லாபத்தை
நீங்கள் தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவீங்க. இப்போ தற்காலத்தில், நிகழ்காலத்தில், அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய குரு செலவங்களை தரப்போகிறார் இல்லையா, அந்த செலவினங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த ஒரு லாபத்தை தக்க வச்சுப்பீங்க. போராட்டம் இல்லைங்க, எங்களுக்கு குறைந்தளவே போராட்டம் இருந்தது அப்படின்னா அந்த லாபத்தை தக்க வைப்பதில் இப்பொழுது சிரமங்கள் இருக்கும். கையில் வந்தது பையில் போடுறதுக்குள்ளே மறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஏதோ நம்மளுக்கு கையில் வந்தது உடனே செலவாயிடுச்சு. அதுவும் எதிர்பாராத செலவினங்கள் அல்லது தேவையில்லாத செலவினங்கள், அப்படி உபயோகமே இல்லாத செலவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போல் செலவுகள் கொடுத்துரும். இதுதான் இதில் இருக்கிற வித்தியாசம். அப்போ இதற்கு முன்னால் உங்களுக்கு கொடுத்த ஒரு லாபத்தை இந்த காலத்தில் உங்களை எப்படி செலவு செய்ய வச்சு அதை மேன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறது தான் பலனாக எடுத்துக்கணும். எப்போதுமே கிரகங்கள் ஒன்றை தராமல் ஒன்றை செய்யாது. கொடுத்ததை பாதுகாக்கவோ அல்லது அதை அனுபவிக்கவோ, அதனுடைய உயர்வை அல்லது அதனுடைய மதிப்பை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் அது மேன்மையை மேலும் மேலும் கூட்டி கொடுக்கும். அந்த மதிப்பை பெற்றவர்களாக நீங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுயஜாதகத்தில் பூர்வ புண்ணியத்தை பொறுத்து அமையும். அப்போ ஒரு வருட பலன் தானா அப்படின்னா ஒரே ஒரு குருவை மட்டும் வைத்து சொல்வதில்லை. மற்ற கிரகங்கள்லாம் எதை போன்ற அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இது பொது பலன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குரு பொதுவாக இந்த காலகட்டத்தில் என்ன செய்வார் அப்படின்னா அதிகப்படியான இன்னும் பண வரவை கொடுப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரம் உயர்வு பெறும். அதே நேரத்தில் செலவினங்கள் அதிகமாக இருக்கும், கட்டுக்கடங்காமல் கூட இருக்கும். அந்த செலவினங்களை நீங்கள் எப்படி செஞ்சிக்க போகிறீங்க அல்லது எப்படி செய்ய வைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து இருக்கும். இதற்கு முன்னால் நடந்த அட்டமசனியில் அதிகப்படியான துன்பத்தை அனுபவித்திருந்தீர்கள். அதிகப்படியாக பொருளாதார இழப்புகள் தொழில் ரீதியாக ஏற்பட்டிருக்கும். அதை சரி செய்வதற்கான ஒரு செலவினங்களாக இருக்குமா அல்லது புதிதாக ஒரு முதலீடு செய்யக்கூடிய செலவினங்களாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அப்போ அம்மா வழி உறவுகள் இவங்களோட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுக்கான ஒரு செலவு கொடுக்கலாம். 12ஆம் இடம் குறிக்கிறது என்ன அப்படின்னா செலவினங்கள். அதன் எதிர்னா நாம் விரும்பாத செலவினங்கள் அல்லது மருத்துவ செலவினங்கள், இதெல்லாம் 12ஆம் இடம் குறிக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்குது அப்படிங்கிறதால உங்களுக்கு எப்படி தான் அவர் வேண்டாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட ஒரு சுபர், அந்த சுபர் எப்படி செலவு கொடுப்பார் அப்படின்னா இதை போன்று தான் கொடுப்பார். அப்போ மருத்துவ செலவினங்களை அதிகப்படியாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அம்மா வழி உறவுகள், தாய் மாமன், வாழ்க்கை துணை வழி குடும்பத்தார், இவர்கள் வழியில் எதிர்பாராத செலவினங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பண வரவுகளும் இதை கொண்டே தான் அமையும். எதிர்பாராத திடீர் பண வரவு இதுவும் இதன் வழியாகத்தான் கிடைக்கும். புதிதாக வீடு வாங்கிறது, அதிகப்படியான பேர் சிறிய அளவில் வாகனங்கள், சின்ன அளவில் வாகனங்களை சரி செய்கிறது அல்லது புதுசாக வாங்கிறது, இதை போன்ற அமைப்பு இருக்கும். ஏற்கனவே கடந்த 6 மாதத்திற்குள் நிலம் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவர்கள் மீண்டும் ஒரு நிலம் வாங்குவதற்கோ அல்லது வீடு வாங்குவதற்கான அமைப்பு அதிகப்படியான பேருக்கு இருக்கும். இது ஒரு ஹின்ஸாக வச்சுக்கோங்க.
இதுக்கு முன்னால் வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 6 மாதங்கள் வந்து 9 மாதம் கூட வச்சுக்கோங்க, இல்லை 1 வருஷம் கூட வச்சுக்கோங்க. இந்த கடந்த 1 வருடத்திற்குள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நிலம் மனை வாங்கினவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா மீண்டும் நிலமோ மனையோ வீடோ வாங்குவதற்கான அமைப்பு வந்து மிக பிரகாசமாக இருக்கும். பழைய கடனெல்லாம் தீரும், புதிய கடன்கள் உருவாடும், மதிப்பு மரியாதை உயரும். இத்தனையும் சொன்னவங்க வந்து மதிப்பு மரியாதை உயரும் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள், அன்றாட செயல்பாடுகள், நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அந்த நடவடிக்கைகள்லாம் அடுத்தவங்க வந்து கொஞ்சம் பெருமையாக ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு வந்து நல்ல நடவடிக்கைகளாக இருக்கும். குறைந்தபட்சம் மேன்மைகளை நோக்கிய ஒரு பயணத்தில் நீங்கள் வந்து அந்த எண்ணத்தையாச்சும் உங்களுக்கு ஏற்படுத்திடும். அப்போ சிறு தூர பயணங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த பயணங்கள் அனைத்தும் வளர்ச்சியை நோக்கிய பயணங்களாக இருக்கும். நான் நித்தமே வந்து வேலைக்கே வந்து சிறு தூர பயணம் தான் அப்படின்னா இது வந்து நிரந்தரமான பயணம். ஒரு வேலைக்கு போகிறீங்க, அன்றாடம் வந்து நீங்கள் ஒரு சிறு பயணம் செய்து வேலைக்கு போகிறீங்கிறத தாண்டி அதை தாண்டி அதிகப்படியான ஒரு பயணம், வளர்ச்சியை நோக்கிய பயணம். ஒரு வீடு வாங்கணும், 4 இடத்துல சுற்றி தானே தீரணும். அதே போல் ஒரு நிலம் வாங்கணும், 4 இடத்த சுற்றி 4 பேரை விசாரித்து அதற்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு நீங்கள் வாங்குவீங்க. அதுதான் அதிகப்படியான பயணம்னு சொல்கிறோம். அப்போ அதிகப்படியான எதிர்ப்புகளும் கடன்களும் நோய்களும் வியாதிகளும் அலைச்சல்களும் இன்னல்கள் சிக்கல் அனைத்தும் இருக்கும். அதுவும் வளரும். நாம் உயர உயர நம்மை சுற்றி இருப்பவர்கள் இந்த விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வர தான் செய்வாங்க அப்படின்னா அதெல்லாம் கடந்து தான் போகணும். நம்முடைய உறவுகளை நம்மை ஏளனமாகவோ அல்லது நம்மை பார்த்து பொறாமைப்படுறதோ நம்மை எதிரியாக நினைப்பதோ நம்முடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் இருக்கக்கூடியது தான். அப்போ அதெல்லாம் கடந்து தான் போகணும். அப்போ அந்த உறவுகளை நம்ம வந்து விட்டு விலக முடியுமா அப்படின்னா விட்டு விலக முடியாது. அதற்காக தான் பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறோம். அப்போ இதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் வரதான் செய்யும். இதை போன்ற சிறு சிறு சங்கடங்களை வந்தது அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க. உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் வந்து மேன்மையாக இருக்குது. உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளும் சரியில்லாத தசாவாகவோ புத்தியாகவோ இருந்து இதே போன்ற காலகட்டத்தில் வரும்போது உங்களுக்கு பிரச்சனைகளுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்கும். பெருசாக அது தெரியும். ஒன்றை பெறுவதற்காக மிகப்பெரிய போராட்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு வீடு பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துட்டு சரி நாளைக்கு அதை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அது அதுக்குள்ளே வந்து நைட்டே வந்து வேற ஒருத்தங்க வாங்கிடுவாங்க. அந்த வீடை பார்க்குறதுக்காக நீங்கள் வந்து நிறையா வந்து அலைஞ்சிருப்பீங்க. இப்படி தான் சொல்கிறோம். அப்போ நாம் பெறக்கூடியது வந்து மிக அதிகப்படியான ஒரு போராட்டத்தை சந்தித்து பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு கடன் அடைப்பது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா யார் உங்களுக்கு கடன் கொடுத்தாரோ அவர் இருக்க மாட்டார், அந்த கடன் அடையாது. இதுதான் போராட்டம்ங்கிறது வந்து இதுதான். நாம் கடன் வாங்குவதற்காக அலைந்தது போய் கடன் அடைப்பதற்காக அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இதுதான் இருக்கும். காரணமாக அந்த பணத்தை வந்து எப்படியாவது வந்து செலவு செய்ய வச்சிடணும், இல்லை வேறு வழியில் வந்து இதை தான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளை வந்து மனதில் நிறுத்தி கொண்டு இதற்காகத்தான் இந்த செலவுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து மிக ஜாக்கிரதையாக கையாளணும். எதற்காக நம்ம அந்த பணத்தை எடுத்தோமோ அந்த பணத்தை வந்து நாம் அதற்காக மட்டும் செலவு செய்வதற்கான முயற்சிகள் முழுமையாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். ஏன்னா இதே போன்ற அமைப்பு இருக்குது அப்படிங்குள்ள ஒரு பணத்தை கையில் வச்சுட்டு நம்ம வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அது நடக்கலை அப்படின்னா அந்த பணம் சிறிது சிறிதாக வேறு ஒரு செலவினங்களுக்கு கொண்டு போய் விட்டுடும். அதுதான் இங்கே வந்து சொல்கிறோம். அப்போ இதை வந்து மிக சரியாக திட்டம் திட்டி நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா அனைத்து செலவுகளுமே உங்களுக்கு வந்து நல்ல செலவுகளாக, உங்களுடைய மனசு வந்து சந்தோஷப்படக்கூடிய செலவுகளாக இருக்கும். சங்கடங்கள் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. அதையும் தாண்டி ஒரு நிம்மதி,
ஒரு மன ஆறுதல், நிம்மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி மன நிம்மதியுடன் அந்த செலவை வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து மிக நல்ல ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் சுய மரியாதையையும் சுய ஒழுக்கத்தையும் நிறையா விதத்தில் வந்து உங்களை வந்து ஒரு பெரிய மனிதராக முன்னிறுத்தி காட்டும். எப்போதும் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று செய்வார் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். 11ஆம் இடத்தில் இருக்கும்போது சங்கடத்துடன் கூடிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்காருன்னா அந்த லாபத்தை எப்படி நீங்கள் வந்து உங்களை வந்து அனுபவிக்க வைக்க போகிறார். சரி, ரைட்டு, நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க, அந்த அனுபவத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் அவ்வளோதான். அப்போ தொடர்ந்து வந்து இதை போன்று தான் இருக்கும். அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தாயார் உறவுகள் சார்ந்த வகையில் சிறு சங்கடங்கள், பிரச்சனைகள், அவர்களுடைய ஆரோக்கிய குறைபாடு, அதற்காக செலவினங்களை செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கான கல்வி மேன்மைகளுக்கான அமைப்பு, குழந்தைகளுக்கான செலவினங்கள், குழந்தைகள் நம்மை விட்டு பிரிந்து சென்று வேறு இடத்தில் கல்வி கற்கவோ அல்லது வேலை விஷயத்திற்கோ எதற்கோ ஒன்று நம்மை விட்டு விலகிச் செல்லக்கூடிய வாய்ப்பு, அந்த போல ஒரு அமைப்பெல்லாம் ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். குழந்தையே இல்லாத மிதுன ராசிக்காரங்க மிக அதிகமான போராட்டத்தின் விளைவாக மருத்துவத்தின் உதவியுடன் குழந்தை பெறக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மருத்துவ செலவினங்கள் அதற்காக செலவு செய்யலாம். அதற்காக சிறிது கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான அவமானம் ஏற்படுவதற்கான ஒரு சில அமைப்பு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு இருக்கும். அனைத்து வகை சிறிய அளவு கடன்கள், உடல் உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடு, எதிர்ப்புகள், வம்பு வழக்கு இதெல்லாம் தீரும். புதிய வகையில் கடன்கள், ஆரோக்கிய குறைபாடுகள், உடல் உபாதைகள், சிறிது அதிகப்படியான கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேர் ஏற்கனவே நிகழ்ந்த நிகழ்வுகளுக்கான ஒரு கௌரவ குறைச்சலை, அவமானத்தை, சங்கடத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். எதிர்பாராமல் பண வரவுகள் அதிகப்படியான அபிரதமாக வரத்துக்கான வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு இருக்கும். எந்த வகையில் நிகழ்ந்தாலும் உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிது, பண வரவு கிடைக்கிது, அதிர்ஷ்டம் கிடைக்கிது. இது எல்லாமே வளர்ச்சிக்கான பாதைகள் அனைத்தும் சிறிது சங்கடத்தை தந்து பிறகு கொடுக்கும். வளர்ச்சி பாதை எதையும் நோக்கியும் நாங்கள் போகலை, அதே நேரத்தில் சங்கடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சங்கடங்கள்லாம் கண்டிப்பாக படிப்படியாக குறையும். மிதுன ராசிக்காரங்க ராசியாதிபதியாக புதன், புத்திசாலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, புத்திக்கு காரகன் புதன். அதனால் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வகை தடைகளையும், இன்னல்களையும், சங்கடத்தையும் தாண்டி முன்னேற்ற பாதையில் பிடுநடை போடுவீர்கள். நீங்கள் அமைச்சிக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறதான். ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா, வெளிநாடோ அல்லது வெளி மாநிலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். யாராச்சும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் கூட கிடைக்கும். அனைத்து விஷயங்களும் அது சுப செலவுகளாக இருந்தாலும் அசுப செலவுகளாக இருந்தாலும் தேவையே இல்லாத விரயமாக இருந்தாலும் அனைத்தும் உங்களுடைய சுய குடும்பத்திற்கான விஷயமாக தான் இருக்கும். செலவுகள் வந்து நிறையா இருக்குது. நம்முடைய குடும்பத்திற்கே இல்லாமல் தண்டத்துக்கு வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம், வேற ஒருத்தருக்கோசரம் செலவு செய்வோம், வேற ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்து ஏமாந்துருவோம், நாம் எடுத்துகிட்டு வர பணம் வந்து திருடு போயிடும். இதே போல் நிறையா இருக்கு இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுடைய சுய தேவைக்கான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சொல்லக்கூடிய பலன். குரு அதை தான் அறிவுறுத்துகிறார். அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு ஆண்டாக எடுத்துக்கலாம். சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.